மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. லாஸ்ட் வீடியோவில் யூகே வரதுக்கு முன்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், முக்கியமான திங்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்க போகுது. லைக் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, சிஎஸ் லெட்டர் வந்துருச்சு, டிக்கெட் புக் பண்ணியாச்சு, நம்ம ஏர்போர்ட்டில் ஏறி இங்கே வந்து இறங்கி ஒரு ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கையில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஹார்ட் காப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். நிறைய பேர் வந்து மொபைலில் வச்சுருப்பாங்க, சிலதை வந்து ஹார்ட் காப்பியாக வச்சுருப்பாங்க. அது வந்து எப்போவுமே ரிஸ்க். எல்லாமே சாஃப்ட் காப்பியாக மெயிலில் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஹார்ட் காப்பியாகவும் இன்னும் வந்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்லேயே வந்து விசா இருக்கும் லாஸ்ட்டில், கரெக்டாக. சிஎஸ் லெட்டர், யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர், அது ஃபினான்ஷியல் எவிடன்ஸ் சில பேரை கேட்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியாகவும் நீங்கள் வந்து மெயில் அனுப்பி வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃபர் சைடு. ரேண்டம் செக்காக தான் இருக்கும், எல்லாரையும் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேரையாச்சும் செக் பண்ணுவாங்க. அந்த 10 பேரில் நீங்களாகவும் இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஏர்போர்ட்டில் ஏறியாச்சு, யூகேல வந்து இறங்கியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக பிஆர்பி, இப்போ வந்து இ விசா இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் என்னவோ இங்கே வந்து பார்க்கணும். gov.ukல இ விசா வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கொடுத்துட்டு இ விசாக்கான அப்டேட்டை வந்து பண்ணணும். தேர்ட் திங், டேரெக்டாக உங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகணும். யூனிவர்சிட்டியில் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியாவில் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி அங்கே வாங்கின டாக்குமெண்ட்ஸும் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸும் மேட்ச் ஆகுதான்றதை பார்க்குறதுக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸ் அங்கே என்னெல்லாம் வாங்கினாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே வாங்கி ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. ஐடி அக்கௌண்ட், அதாவது ஐடி ஆக்சஸ், லைப்ரரி கார்டு, கேம்பஸ் ஆக்சஸ், இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து தருவாங்க. ஸோ சில பிளேசஸில் வந்து இமிடியேட்டாகவும் பண்ணுவாங்க, சில பிளேசஸில் ஒரு 5 டேஸ் இல்லை 1 வீக் கழிச்சு கூட பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் இது வந்து ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அங்கே ஏர்போர்ட்டில் ஏறுறோம், இங்கே வந்து இறங்குறோம், இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு காலேஜுக்கு வரோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம். சைமல்டேனியஸாக வந்து இ விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு ப்ராசஸ். ஃபோர்த்து திங், சிம் கார்டு வாங்குகிறோம். இந்தியாவில் இருக்கும்போது இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லேயே வந்து சிம் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பிகாஸ் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. எனக்கு என் கூட வந்தவங்க எல்லாருக்குமே லைக்கா சிம் கார்டு கொடுப்பாங்க. சில பிளேசஸில் வந்து நல்ல நெட்வொர்க் இருக்கும், சில இடத்துல வந்து கிடைக்காது. இன்ஃபேக்ட் வந்து இது ரொம்ப சீப்பஸ்ட்டு சிம் கார்டு. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வரோம்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் இஇ, O2 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம் கார்டு வாங்கிக்கோங்க. ஸோ அது உங்களுடைய ஓன் சாய்ஸ். அடுத்ததாக பார்க்க போகிறது அக்காமடேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அக்காமடேஷன் இல்லையா, டெனன்சி, எத்தனை மாதத்துக்கான கான்ட்ராக்ட், இதை பற்றின டீட்டெயில்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாமே இங்கே வந்து டாக்குமெண்டடாக இருக்கும். எல்லாமே வந்து மெயிலாக சென்ட் பண்ணிக்கோங்க, ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்போவுமே சேஃபு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். திடீர்னு வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, வேற ஒரு ஆள் வருவாங்க, ஏதோ ஒரு தலைவலி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா எல்லாமே கிளியராக ஹார்ட் காப்பியாகவும் மெயிலையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 6th பார்க்க போகிறது ரெஜிஸ்டர் ஜிபி. ஸோ இப்போ நம்ம லண்டனில் ஈஸ்ட் பட்னின்ற பிளேஸில் இருக்கும். நம்ம ஏரியாவில் என்ன ஜிபி இருக்கோ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரேண்டமாக வந்து ஜிபி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க இருக்கிற பிளேஸ்க்கும் ஜிபிக்கும் எங்கேயோ இருக்கும், சம்மந்தமே இல்லாமல். ஸோ முடியலனாலும் போக முடியாது, ஆக்சசபிளாக இருக்காது. ஸோ எங்கே நீங்கள் இருக்கீங்களோ நியர்பை ஜிபி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இமிக்ரேஷன் அப்பே இதுக்கும் சேர்த்து நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்த் கேர் ஃப்ரீ, நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு ஜிபி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7, அப்ளை ஃபார் நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர், என்ஐ நம்பர். லைக் நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டோ, இந்த ஊரில் வந்து என்ஐ நம்பர் தான் வந்து எல்லாத்துக்குமே மேண்டட்ரி. ஃபஸ்ட்டு திங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை மறக்காமல் என்ஐ நம்பர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 8ஆக நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் செட்டப். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லாய்ட்ஸு, ஹெச்எஸ்பிசி, பார்க்லேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேங்காக இருக்கும். மான்சோ, ரெமெட்லி, ரிவோல்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் பேங்க் கிடையாது. வீட்டு பக்கத்தில் வந்து லாய்ட்ஸ் இருக்குன்னா லாய்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க, பார்க்லேஸ் இருக்குன்னா பார்க்லேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் டக்கு டக்குன்னு போயிட்டு ஆக்சசபிளாக இருக்கும். சம்மந்தமே இல்லாததில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். 9ஆக நம்ம பார்க்க போகிறது செட்டப் மொபைல் பேங்கிங். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மான்சோ, ரெமெட்லி, ரிவோல்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஆன்லைன் பேங்கிங். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஆயிஸ்டர் கார்டு, முக்கியமாக லண்டனில் இருக்கீங்கன்னா ஆயிஸ்டர் கார்டு வந்து மேண்டட்ரியாக வச்சுக்கோங்க.
நார்மல் கார்ட்ஸ்லேயே வந்து டேப் பண்ணிக்கலாம். பட் ஆயிஸ்டர் கார்டு இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். கார்டு ஸோ லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ஷார்ட்டாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? லைக் ரெயில் கார்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமாக இவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஆயிஸ்டர் கார்டு லண்டனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க. டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ட்ராவல் பண்ணாமல் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பற்றின கவலைலாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ட்ராவல் கார்டு விச் மீன்ஸ் ஆயிஸ்டர் கார்டு, ரெயில் கார்டு இதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சு. நம்பர் 11 வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஊரில் வந்துட்டு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி நம்பர் பார்த்தோன்னா 999 ஃபார் எமர்ஜென்சி, 999 மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது. பட் எமர்ஜென்சி கிடையாது அப்படின்னா 111 111 அப்படின்ற நம்பருக்கு நம்ம கால் பண்ணணும். ஸோ பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 999 111. 12th நம்ம பார்க்க போகிறது விசா கண்டிஷன்ஸ். அதை வந்து தெரிஞ்சுக்கணும். லைக் ஸ்டூடெண்ட்டாக நம்ம வரோம்னா இப்போ வீக் வந்து 20 hours தான் ஒர்க் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் டேர்ம் லெட்டர் வாங்கினீங்கன்னா எப்போல்லாம் வந்து செமஸ்டர் லீவ் இருக்குது அப்படின்றத வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த செமஸ்டர் லீவ் டேர்ம் டைம் அந்த டேட் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல் டைம் வேலை பார்க்க முடியும். அந்த லீவ் போக மற்ற நாள் காலேஜ் நார்மல் ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 20 hours per வீக் தான் நம்ம பார்க்கணும். சப்போஸ் அதை மீறி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லீகல். நோ பப்ளிக் ஃபண்ட் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிளைம் பண்ணன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ளை பண்ணால் பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் நம்ம கிளைம் பண்ணவே கூடாது. அன்டில் நம்ம வந்து ஒரு 5 years முடிக்கிற வரைக்கும், எஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்டாக இருக்க வரைக்கும் நீங்கள் பண்ணவே கூடாது. அதெல்லாம் பண்ணுறது வந்து இல்லீகல். 13th நம்ம பார்க்க போகிறது அட்டெண்ட் இண்டக்ஷன் அண்ட் வெல்கம் ஈவெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இதை வந்து மிஸ் பண்ணிடாமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதனால் நிறைய எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேரை மீட் பண்ண முடியும். கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றது தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஜாபு பற்றின ரெஃபரன்ஸ் பண்ணுறது இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 14th ஸ்டூடெண்ட் சொசைட்டிஸ்லாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லையும் இருக்கும். அதை வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கவுண்ட்ரியில் இருக்கும்போது இந்தியன் சொசைட்டியில் நான் இருந்தேன். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சாங்க. பேக் டு பேக் ஈவெண்ட்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் என்னால் போகவே முடியல. அவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஜாப் சம்மந்தமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கான்டாக்ட்ஸ் தான் இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே வருவீங்கன்றது எனக்கு தெரியாது. இந்தியன் சொசைட்டி இருக்கும். இப்போ தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு தனியாக வந்து தமிழ் சொசைட்டி இருக்கும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி சொசைட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்போஷர் கிடைக்கும். முக்கியமாக கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இங்கே வரோம், வந்தோம், வீட்லேயே இருக்கோம், அடுத்து காலேஜ் போகிறோம், வீட்டுக்கு வரோம் அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்வால்வ் ஆகும்போது தான் நமக்கு வந்து எக்ஸ்போஷரும் கிடைக்கும். அதே நேரத்தில் நிறைய கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல் திங்காகவும் மாறலாம். வேலை கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இது மறக்காமல் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 15th ஆக்டிவ் யுவர் யூனிவர்சிட்டி மெயில் அண்ட் போர்ட்டல். அந்த ஐடி சொன்னோம் இல்லையா, அது பண்ணும் போதே இந்த ஆக்சஸும் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ தட் அசைன்மெண்ட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், உங்கள் மார்க்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அட்டண்டன்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து யூனிவர்சிட்டி மெயில் போர்ட்டல் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து யூனிவர்சிட்டிலேயே நீங்கள் வந்து கேட்கணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையுமே வந்துட்டு அந்த ஐடி சப்போர்ட் டீம் இருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸாக இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 16 ரெஜிஸ்டர் வித் கரியர் சர்வீசஸ். இண்டீட், மான்ஸ்டர், நாக்ரி, ஷைன் இந்த மாதிரி நிறைய இருக்கா. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி நிறைய இருக்குது. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது இண்டீடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து வேலை கிடைக்கும். யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறதில்ல, வெளியில் மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக யூனிவர்சிட்டிலே வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லா வெப் போர்ட்டல்லையும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்டேட் யுவர் சிவி ஆஸ் பர் யூகே. பேசிக்கான சிவி வச்சுக்கோங்க. பேசிக்கான வேலை பார்க்குற மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு சிம்பிளான ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 18 எசென்ஷியல் ஆப்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சிட்டி மேப்பர் ட்ராவல் பண்ணுறதுக்கு சிட்டி மேப்பர் வந்து யூஸாக இருக்கும். ஒரு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு எத்தனை மணிக்கு பஸ் வரும் அதெல்லாம் வந்து பார்க்க முடியும், ட்ராக் பண்ணிக்க முடியும். ட்ரெயின் லைன் ஆப் புக் பண்ணுறதுக்கு ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறதுக்கு இப்போ ரெட் பஸ் எப்படியோ அந்த மாதிரி இங்கே வந்து ட்ரெயின் லைன் ஆப் இருக்குது. என்ஹெச்எஸ் ஆப். என்ஹெச்எஸ் ஆப் எதுக்காகனா ஹெல்த் கேர், உங்கள் ஹாஸ்பிட்டல், ஜிபி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியும். என்ஹெச்எஸ் ஆப். டெலிவரோ, ஊபர் ஈட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சாப்பாடு சம்மந்தமானதெல்லாம் வந்து அதில் பார்த்துக்கலாம். நீங்கள் மான்சோ, ரிவால்ட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து முக்கியமான ஆப்ஸு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன்னு சொல்லுவேன்.
வெளிநாடுகள்லேருந்து வரோம். நம்ம ஊர்ல எப்படி இருந்திருப்போமோ நமக்கு தெரியாது. இங்க வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸஸ்ல இருக்கோம்னா, பொலைட்டா வந்து பிஹேவ் பண்ணுங்க. கத்தி பேசாம, கையில வந்து சாப்பிடாம, இது வந்து ரீசென்ட்டா நீங்க பார்த்திருப்பீங்க. வைரலா இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாரி பண்ணாம, இப்ப கியூல வந்து நிக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப பஸ்லயே நம்ம போறோம்னா, அடிச்சு புடிச்சு ஏறாம, கியூல நின்னு ஏறுறதுக்காக ட்ரை பண்ணுங்க. யாருக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, எப்பவுமே கையில வந்துட்டு வாலெட் வச்சிருக்கீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் இல்லன்னா வந்து அட்லீஸ்ட் மெயில்லயாச்சும் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. லைக் நான் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ எப்ப வேணா தேவைப்படலாம். அத வச்சுக்கிறது பெட்டரா. இதெல்லாம் தான் வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு 30 டேஸ்க்கு, இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்த சில நாட்களுக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த டீட்டெயில்ஸ வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள சந்திக்க போறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுனில்.